ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஐபிஓ வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? மொபிக்விக்குங்கிற ஐபிஓ. இது வந்து அதிக பேர் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த சூப்பர் மார்க்கெட் இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதோட கியூஆர் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இவங்களோட சர்வீசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து இந்த ரீசார்ஜ் பண்ணுறது, பில் பே பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. லைக் வந்து பேடிஎம், ஃபோன்பே இதேமாரி ஆப் இருக்குல்ல. ஸோ அதுமாரி தான் இதுவும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்புறம் லோக்கல் கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கியூஆர் கோடு வச்சு ட்ரான்சாக்ஷன் பண்ணுவோம்ல. ஸோ அது எல்லாமே பண்ணுறாங்க. வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க லோனும் கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது லோன் ஆப்புன்னு சொல்லுவாங்களா, அதுமாரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துலேயே வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா லோன் வந்து தராங்க ஃப்ரெண்ட்ஸ். அக்ராஸாக இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிக பேர் வந்து இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐபிஓவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அதோட டீட்டெயில் எல்லாமே வந்து பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐபிஓ வந்து பார்த்திங்க அப்படின்னா 11ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகுது. டிசம்பர் 11. க்ளோஸ் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 13. அலாட்மெண்ட் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி ஆகும். ரீஃபண்ட் வந்து 17ஆம் தேதி வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதோட ப்ரைஸுன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 53 ஷேர். இதோட ஓவரால் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 14,787 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோட ஒரு ஷேரோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 279 ரூபா. அப்புறம் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து கொடுக்குறாங்க. 572 கோடிக்கு வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீட்டைலான நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10% தான் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு 3 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ யூஷுவலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி வந்து லாஸஸ் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ரீட்டைலில் வந்து 10% தான் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இதோட ஐபிஓ சைஸும் கம்மியாக இருக்கிறனால அலர்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோடய சஜஷன் பொறுத்தவரை நீங்கள் லாஸ்ட்டு டே வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா பேடிஎம்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆனது பிறகு பெரிய டவுன் ஆச்சு. நீங்கள் லாஸ்ட் டே வந்து வெயிட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ நடக்குதுன்னு பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து என்ன ரீசனுக்காக இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஃபினான்ஷியலை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கும் ஏஐஎம்எல் ரிலேட்டட் வந்து டெக்னாலஜியை வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் கொண்டு வரத்துக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்ப்பரேட் பர்பஸ்க்காகவும் வந்து இந்த இஷ்யூ வந்து கொண்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.